வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அப்ப அண்ணாமலை, விஜயா எல்லாருமே அங்க பேசிட்டு இருக்காங்க. ரோகிணி சொல்றாங்க, "வேணும்னு கூட இவர் விளம்பரத்துக்காக இப்படி பண்ணியிருப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் அந்த அருணை எல்லாரும் சேர்ந்து திட்டிட்டு இருக்காங்க. டிவில போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து உள்ள வராரு. வந்த உடனே சொல்றாரு, "இங்க பாரும்மா, நான் எந்த ஒரு பாராட்டணும் அப்படின்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ணல. என்னோட மனசே அப்படிதான்" அப்படின்னு சொல்றாரு. "ஆமாம்மா, நீ சொல்றது எல்லாமே தப்பா இருக்கு. என் பையன் என்னைக்குமே நல்லது தான் பண்ணுவான். அவனுக்கு கெடுதல்லாம் பண்ண தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலை எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேர் உள்ள வராங்க. "வாங்க வந்து உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, "இங்க பாருப்பா முத்து, நீ வந்து நான் ஒரு உயிரை காப்பாத்தியிருக்க. ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்க. அதனால உங்களை நாங்கள் பாராட்ட போறோம்" அப்படின்னு சொல்றாங்க. "உங்களுக்கு ஒரு அவார்டு கூட கொடுக்கலான்னு இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோன்னே அப்படியே விஜயாவுக்கு கோவமா வருது. பயங்கரமா கோவமா வருது. "என்னது அவார்டு தர போறீங்களா? இவனுக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாங்க, இவருக்கு தான் அவார்டு தர போறோம். இவர் தான் ஒரு உயிரை காப்பாத்தி இருக்காரு" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, அவன் பொண்டாட்டிக்கும் சேர்த்தே கொடுங்க" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "நீங்க சொல்றது கூட நல்ல ஐடியாவா இருக்கே. சரிங்க, அவங்க பொண்டாட்டிக்கும் சேர்த்தே நாங்கள் அவார்டு தரோம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து சொல்றாரு, "இல்ல எனக்கு அந்த அவார்ட்லாம் எதுவுமே வேண்டாம். அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் நான் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஏன் முத்து இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. "இல்ல வேண்டாம்ப்பா, எனக்கு எதுவுமே வேண்டாம். இங்க பாருங்க, நான் ஒரு நல்ல மனசோட தான் நான் பண்ணேன். இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம்" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க, நீங்க இப்படி சொல்றீங்க. நான் வந்து ஒரு கார்டு கொடுத்துட்டு போறேன். ஒரு வேளை உங்க மனசு மாறுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த 2 பேருமே போறாங்க. "ஏன் முத்து இப்படி பண்ணிட்டு இருக்க? எதுக்காக அந்த அவார்டு வேண்டான்னு சொல்ற? நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்க. அதுக்காக உன்னை பாராட்டுறாங்க. உன்னை பாராட்டினா அதே மாதிரி நிறைய பேர் எல்லாரையுமே காப்பாற்றுவாங்க. அந்த அவார்டை நீ வாங்கினா என்ன? அந்த அவார்டு உனக்கு கிடைச்சி தான் ஆகணும்" அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. "இல்லைப்பா, அந்த அருணே ஏற்கனவே ரொம்ப டென்ஷனில் இருக்கான்ப்பா. அவனே வந்துட்டு அவன் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் தான் அவன் சஸ்பெண்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டு இந்த அவார்டு இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. "அப்போ இங்கே பாரு முத்து, இதுக்கே உனக்கு ஒரு அவார்டு தரணும்" அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. "ஆமாம்" அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகிறாங்க. போயிட்டு சீதா அப்படியே கத்துறாங்க, "மாமா எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு? என் வீட்டுக்காரோட வேலையே போயிடுச்சு தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமா பண்ணது எல்லாமே தப்பு தான்" அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. உடனே அப்படி மீனாவோட அம்மாவுக்கு கோவமாக வருது. "ஏய், என்னடி பேசிகிட்டு இருக்க? மாமா பண்ணது தப்பா? எப்போவுமே மாப்பிள்ளை தப்பு பண்ண மாட்டார். அவர் ஒரு உயிரை காப்பாற்றிருக்கார். நீ என்ன அவரை போய் திட்டிகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா திட்டுறாங்க. உடனே சத்யா சொல்கிறாரு, "எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்க? மாமா என்றைக்குமே நல்லது தானே பண்ணுவார்" அப்படின்னு சொல்லிட்டு. "எல்லாரும் அவருக்கே சப்போர்ட் பண்ணி பேசுங்க. இன்றைக்கி என் வீட்டுக்காரு வீட்டில் இருக்கார் தெரியுமா? அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீதா கத்துறாங்க. "இங்கே பாரு சீதா, கத்தாத சரியா? மாமா என்றைக்குமே நல்லதாக செய்வார். அவருக்கு தப்பு பண்ணவே தெரியாது. புரியுதா?" அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. "ஆமாம், உன் புருஷன் எல்லாம் பண்ணுறது கரெக்டா? அவர் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டு இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பண்ணுறது எல்லாமே தப்பாக தான் இருக்குது" அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. "ஏய், என்ன என் புருஷன் சொல்கிற? மாமா என்றைக்குமே நல்லது தான் செய்வார். எப்போவுமே நல்லது தான் பண்ணுவார் சொல்லுவேன். இப்போ என்ன இப்படி மாற்றி பேசிகிட்டு இருக்க?" அப்படின்னு மீனாக்கா சொல்கிறாங்க. "ஆமாம், இப்போ பாதிக்கப்பட்டது என் புருஷன் தானே. அவர் தானே வீட்டில் இருக்காரு. எல்லா டிவிலையும் அவரை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. "இங்கே பாரு சீதா, ஒரு நிமிஷம் இராமா, நீ போய் டீ போடு போ" அப்படின்னு சத்யா சொல்கிறாரு. "எனக்கு டீ வேணாம், ஒன்றும் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு சீதா அப்படியே கோவப்படுறாங்க. "இங்கே பாரு சீதா, நீயும் நானும் சேர்ந்து சண்டை போட்டுக்க கூடாது, புரியுதா? அவங்க 2 பேரும் நம்ம சேர்த்து வைக்கணும். நாமளே சண்டை போட்டால் எப்படி சீதா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள், யாருமே என்கிட்ட பேசாதீங்க. நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என் வீட்டுக்காரர் தான் இப்போ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காரு" அப்படின்னு சீதா அப்படியே கோவமாக கத்துறாங்க.